நண்பர்களே, இன்னொரு கேள்வி நிறைய பேத்துக்கு இதா இருக்கிறது. எக்ஸசைஸ் பண்றது, ஜிம்முக்கு போறது வந்து காலம்பரை போகலாமா, சாயங்காலம் போகலாமா, எந்த நேரத்தில் போகலாம், பகல்ல போகலாமா, நைட்டு போகலாமாங்கிறாங்க. இதுக்கு பல ஆன்சர்ஸ் இருக்கு, பல விடைகள் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது காலம்பரை போறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். அடுத்து நம்ம ஊர் வெயிலில் இப்போ காலம்பரை 7 மணிக்கே பார்த்தா வேர்த்து கொட்டுது, அப்படியே வெக்கையா இருக்கு. இல்லை சில பேர் நாங்கள் ஏசி ஜிம்முக்கு போறோம்னாங்கன்னா அது அவங்களோட இது. ஏசி ஜிம்லாம் நான் போனதில்லை உள்ள. என்ன காரணம், ஏன் காலம்பரை போகணும், ஏன் சாயங்காலம் போகக்கூடாது, இல்லை ராத்திரி போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நாங்கள் எல்லா டைத்துலையும் ஜிம்முக்கு போயிருக்கோம். முதல்ல 1982 ஏப்ரல் 10 அசோக் அண்ணன் என்னை ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போனப்போ காலம்பரை 4:45 5:15 தான் வாழவாதியார் இருந்தார். ஜிம்மை திறந்தார், பழைய கொரில்லா ஜிம், தேயக்காரத்தூர் கொரில்லா ஜிம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஜிம்முக்கு போகிறதுனா காலம்பரை 4:45 இல்லை 5 தான், அதுதான் டைம் எங்களுக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனப்போ 3 ஷிஃப்ட் ஆனப்பெல்லாம் எல்லா டைத்துலையும் போயிருக்கோம். சாயங்காலம் போயிருக்கோம், 5:30 6 மணிக்கு போயிருக்கோம், 7 மணிக்கு போயிருக்கோம், காலம்பரம் 9 மணிக்கு போயிருக்கேன். அந்த நேரம் ஒன்றும் பண்ண முடியாது, வேர்த்து கொட்டும், வெயில் கொளுத்தி எடுக்கும். இங்கே கொரில்லா ஜிம்மில் வெயில் கொளுத்தி எடுக்கும். சில சமயம் வந்து பழைய தேயக்காரத்தூர் சிறுத்தை ஜிம்மே ராத்திரி 10 மணிக்கு பூட்டிட்டு வந்திருக்கோம். நான் நவநீத கிருஷ்ணன், கடவுதியில் நாகராஜன் ஒரு வெயிட் லிஃப்டர் இருந்தார். அப்போ அங்கே வருவார். அவரெல்லாம் நைட்டு 10 மணிக்கு பூட்டிட்டு எதிர்த்தாப்புல வந்து அந்த இஸ்திரிக்காரர் கடை இருக்கும், அதில் சாவியை கொடுத்துட்டு வருவோம். எல்லா கண்டிஷன்லையும் போயிருக்கோம். இருந்தாலும் ஏன் வந்து காலம்பரை ஜிம்முக்கு போகணும், சாயங்காலம் போகக்கூடாது, இல்லை ராத்திரி போகக்கூடாது? நான் ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கு கரண்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, செல்ஃபோன், இன்டர்நெட் எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஒரு 100 வருஷம் முந்தி யோசிச்சு பாருங்கள், 150 வருஷம் முந்தி யோசிச்சு பாருங்கள், கரண்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ராத்திரிலாம் என்ன செய்யணும்னு தெரியாதரா, வேலைக்கு போயிட்டு அம்மா அப்போ டீச்சராக இருந்த 50களில் இந்த தெருவிலே வந்து கரண்ட்டு கிடையாது. சாயங்காலம் வந்து அந்த ஒருத்தர் வந்து 40களெல்லாம் தூணில் விளக்கேற்ற வருவார். ஒருத்தர் விளக்கேற்றுற முனிசிபாலிட்டிக்காரர் வந்து எண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு போவார். 7 8 மணிக்கெலாம் அங்கே தெருவே கும்மிருட்டாக இருக்கும். தெருவிளக்கு மட்டும்தான் எரியும். எல்லார் வீட்லேயும் அகல் விளக்கோ இல்லை இந்த விளக்கோ லாந்தர் விளக்கோ இல்லை வந்து குத்து விளக்கோ எரிஞ்சிட்டு இருக்கும். எல்லாம் வந்து ராத்திரி 7 8 மணிக்கெலாம் படுத்துருவோம். காலம் பாரு எல்லாருமே சீக்கிரமாக எழுந்துருவாங்க. 4:30 4:45 இந்த கோழி கத்துற சத்தம், பறவைகளோட சத்தம், முனிசிபாலிட்டி பைப்பில் எனக்கே ஞாபகம். நான் சின்ன வயசு அந்த பேர் ராத்திரி 9 மணிக்கு படுத்துருவோம். ரேடியோவில் வண்ணச்சுடர் கேட்டு படுத்துருவோம். காலம்பரம் வந்து அக்கம் பக்கத்து வீடுகளில் வந்து இந்த பாத்திரத்தை உருட்டுற சத்தம், தண்ணி கூட தூக்கிட்டு போகிற சத்தம் கேட்கும். அது என்னென்னா 80களில் 70களிலாம் இந்த தெருலலாம் வந்து எல்லாம் வாசலில் தான் படுத்துங்கும். எங்கள் வீட்லேயே எல்லாரும் நடபாதையெல்லாம் படுத்துங்கும். அந்த இது திறந்த வெளி, கதவு கூட கிடையாது. அப்போ எல்லா வீட்லேயும் வாசலில் திண்ணையில் தான் படுத்திருப்பாங்க எல்லாரும். ரொம்ப மழை பெய்யுது, ரொம்ப குளிர்காலம் தான் உள்ளே போய் படுப்பாங்க. அடுத்து நிறைய பேர் அப்போ தெருவிலே கட்டில் போட்டு படுக்கிறலாம், வீட்டு வாசலில் தெருவிலே கட்டில் போட்டு படுக்கிறதெல்லாம் உண்டு. அதனால் காலம்பரை வந்து அந்த சத்தத்தை கேட்டால் எல்லாம் எழுந்துருவாங்க. தண்ணி வர சத்தம், போய் பால் வாங்கிட்டு வரணும், பாக்கெட் பால்லாம் வரதுக்கு முந்தி எங்கேயாவது பக்கத்தில் பண்ணையில் போய் பால் வாங்கிட்டு வரணும். அது மாதிரி இது என்னென்னா, நம்ம உடம்பு வந்து கடவுள் படைச்சது வந்து பகல் நேரத்தில் இதாக இருக்கிறதுக்காக தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், கரண்ட் இல்லாத காலத்தில் காலம்பரை எழுந்துருச்சு, சூரியன் உதிக்கிறப்போ வயலுக்கு போயிடுவாங்க. நம்ம ஆளுங்க வயலில் வேலை பார்ப்பாங்க. இந்த வரக நிறைய ஒரு காலத்தில் ஒரு கிராமம் மாதிரி தான் இருந்தது. எல்லாம் இந்த பிள்ளையார் அவங்க பூரா எல்லாம் காலம்பரை இடுப்பில் அருவாளை சொருகி வச்சுக்கிட்டு வயக்காட்டுக்கு கொடிக்கா போயிடுவாங்க, வயக்காட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ பகலில் தான் நம்ம இயக்கத்துக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கும். முதல் நாள் ராத்திரி சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சிரித்து அடுத்த நாள் காலம்பரை அது வந்து நமக்கு கொஞ்சம் எனர்ஜியும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இது காலம்பரை போகிறதுனால. நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே லிங்க்ஸில் உள்ளதெல்லாம் நான் விற்கிற பொருட்கள், முக்கியமாக அந்த 49 டே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொருளும் கிடைக்கும், எனக்கு ஒரு கொஞ்சம் சின்ன கமிஷனும் கிடைக்கும். ரொம்ப உதவியாக இருக்கு எனக்கு. அதை வாங்கி பாருங்கள். அது தவிர கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேறு சில பொருள் இல்லாமல் இருக்குது. எல்லாமே நான் விற்கிற அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் தான், என் ப்ராடக்ட் இல்லை, அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த ப்ராடக்ட்னாலும் எனக்கு கொஞ்சம் கமிஷன் வரும். ஒரு பார்வை பாருங்கள். நல்ல பொருட்கள் எல்லாமே, அதே சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல பொருளும் கிடைக்கும். இப்போ வீடியோக்கு வருவோம். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், விடிய காலம்பரை வந்து வெளிச்சம் வர்றப்போ எப்படி முழிக்கிறோம்? இதுக்கு வந்து நம்ம மூளைக்குள்ளே வந்து பினியல் சுரப்பின்னு ஒன்று இருக்குது. பினியல் கிளாண்டுன்னு சொல்லி நாளமில்லா சுரப்பிகள். அது வந்து ஒரு இயக்க நீரை கொடுக்குது. என்னென்னா மெலாட்டோனின் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு பொருள் மெலாட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோனை கொடுக்குது. அந்த ஹார்மோன் என்ன செய்யும்னா, நம்ம கண்ணை மூடினாலும் நம்மளை சுற்றி வெளிச்சம் இருந்தால் நம்மளை வந்து எழுப்பி விடாது. காலம்பரை 5:30 5:45 சூரிய வெளிச்சம் வந்துருச்சு, எழுந்திரின்னு அர்த்தம். ராத்திரி என்ன ஆகும், அந்த மெலாட்டோனின் அந்த இருட்டு வந்த உடனே உனக்கு தூங்குறதுக்கான நேரம் வந்துச்சு, மூளையை வந்து தூக்கத்துக்கு கொண்டு போகும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ராத்திரி பூரா செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம், அந்த மெலாட்டோனின் வேலையே செய்யாது. அதுக்கப்புறம் காலம்பரை எழுந்திருக்கிறப்ப அந்த கார்டிசால் எல்லா இயக்க நீர்களும் வெளியில் வருது, நம்ம உடம்புக்கு வேலை செய்யுது. சாயங்காலம் என்ன, நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, சாயங்காலம் சூரியன் மறையிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க, வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க.
நான் ஜிம்முக்கு போயிருக்கேன் ராத்திரி நேரம் சாயங்கால நேரம். ஆனால் வந்து என்னன்னா அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தோம், 3 ஷிஃப்ட் மாறி ஓவர் டைம் மாறி பார்க்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினா நாளை காலம்பர 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேருவேன். என்ன செய்யறதுனே தெரியாது. வந்து நல்ல தலையில் தண்ணியை கூட்டிட்டு குளிச்சுட்டு படுக்கணும். படுத்தா ஒரு 8:30 மணிக்கு முடிப்பு வரும். ஜிம்முக்கு போய் 9 மணிக்கு போனால் அங்கே கொரில்லா ஜிம்மில் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கும். சும்மா பேருக்கு ஏதோ கையை காலம் ஆடிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டோ இதோ போனதா சாயங்காலம் கம்பெனிலேருந்து நேராக அப்படியே கம்பெனி பஸ்ஸை பிடிச்சி மார்க்கெட்டில் வந்து இறங்கி மார்க்கெட்லேருந்து நடந்தே அப்படியே சாப்பாடு பையை தூக்கிட்டு நேராக ஜிம்முக்கு போயிடுவேன். சரியாக செய்ய வராது. அந்த கம்பெனியில் அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ வசதி அதெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்து செய்ய முடியாது நம்மளால. அந்த வசதி இருக்கும், கைகால வீட்டுக்கு போய் எப்படா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒரு நிம்மதியாக உட்காருவோங்கிற மாதிரி தான் தோணும். அதனால நான் காலம்புற தான் ஜிம்முக்கு போவேன். அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு பார்ட் டைம் பிஇ படிச்சுட்டு ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிட்டு இருந்தப்போ கூட காலம்புற தான் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். 4:45 எழுந்து 5:15 போயிடுவேன், 6:15 வீட்டுக்கு வந்துடுவேன். காலம்புற செய்கிற மாதிரி வராது. காலம்புற வந்து கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் சுமாராக நம்ம ஊர் கிளைமேட், நம்ம ஊர் வெயிலுக்கு பொறுத்த வரைக்கும். அதே சமயம் காலம்புற நம்ம வந்து எஃபெக்டிவாக செய்யவும் முடியும். உடம்புல இந்த எல்லா ஹார்மோனும் வந்து ஒரு சுரக்கிறதுனால எல்லா இயக்க நீர்களும் வர்றதுனால நம்மளால காலம்புற செய்ய முடியும். சாயங்காலம் போகலாம், வேற வழி இல்லை, நமக்கு நேரங்காலம் இல்லைன்னா சாயங்காலம் போகலாம். ராத்திரி நேரம் ஜிம்முக்கு போகிறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தோணலை. ஏன்னா ராத்திரி நேரங்கிறது தூங்க வேண்டிய நேரம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்போலாம் ராத்திரி எல்லாம் சீக்கிரம் படுத்துருவோண்டா, எந்த வீட்லேயும் கரண்ட்டு கிடையாது. அப்போ ரேடியோக்கெல்லாம் லைசன்ஸ் உண்டு. எங்கள் வீட்டு ரேடியோக்கே பழைய லைசன்ஸ் புக் இன்னும் அம்மாவோட பெட்டியில் இருக்குது. அந்த பழைய புஷ் பேரன் ரேடியோக்கே 5 வீட்டில் ஒரு வீட்டில் ரேடியோ இருக்கும். எப்போயாவது யாராவது நியூஸ் கேட்கணும் தான் வீட்டுக்கு வந்து தம்பி ஆள் ரேடியோ போடுப்பா நியூஸ் கேட்கணும், அக்கம்பதில் பெரியவங்க யாராவது கேட்பாங்க, அவ்வளோதான். அதனால என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே படுத்துருவோம். அப்போ 100 வருஷம் முந்தி எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கரண்ட்டு இவ்வளோ ஃபெசிலிட்டியாக ராத்திரி பூரா முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இது என்னோட கருத்து, நான் வந்து அனுபவத்தில் பட்டதை சொல்கிறேன். இது உங்களுக்கு என்ன தோணுது என்ன தோணலைங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஜிம்முக்கு நான் எல்லா காலத்தையும் ஜிம்முக்கு போயிருக்கேன். காலம்பரம் 5 மணிக்கு 4:30 போயிருக்கோம், 9 மணிக்கு போயிருக்கேன், 8:30 மணிக்கு போயிருக்கேன், சாயங்காலம் போயிருக்கேன் 5 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு, ராத்திரி 8 மணிக்கு. நானும் நவநீத கிருஷ்ணனும் நான் கம்பெனியில் வேலைக்கு வந்து வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு திருவானக்காவல் கோயிலுக்கு போயிட்டு வரப்போ ஜிம்முக்கு போயிட்டு வருவோம். 8:30 மணிக்கு ஜிம்மை திறந்து 8:30 9 வரைக்கும் செய்வோம் நைட்டு. எல்லா இடத்தையும் செஞ்சுருக்கோம். ஆனால் என்ன இருந்தாலும் காலம்பரம் அந்த 4:30 மணிக்கு 5 மணிக்கு ஜிம்மில் போய் செய்கிற மாதிரி வராதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி.